தொடர்ந்து என்னோடு பல முறை அவர் சண்டையிட்டு இருக்கிறார். தூத்துக்குடியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா எல்லாம் தூத்துக்குடியில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு முதல்ல ஆளாக என்னை தொலைபேசியில் அழைப்பார். இல்லை அல்லது என்னை நேரில் சந்திக்கும் பொழுது விமான நிலையம், அதுக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும், ஆனால் விமான நிலையம் அது விரிவுபடுத்தப்பட்ட போது கூட நீங்கள் எப்படி பண்ணலாம், மதுரையில் இவ்வளோ நல்ல விமான நிலையம் இருக்குது, ஆனால் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்ட போது அதற்கும் என்னோடு ஒரு போட்டிக்கு வந்தார். நான் இன்று இந்த தமுக்கம் மைதானத்திலே புத்தக திருவிழாவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்குள் வந்த பொழுது அவரிடம் ஒன்றை தெளிவாக தெரிவித்தேன். இனிமேல தூத்துக்குடிக்கும் உங்களுக்கும் போட்டின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பெரிய சண்டைக்கு வந்துடுவேன். ஏன்னா ஒரு புத்தக திருவிழா நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஊர் மதுரை. அது மட்டும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் புத்தகங்களை நேசித்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை எழுப்பி இருப்பது மதுரையில தான். ஒரு புத்தக திருவிழாவிற்கு இத்தனை வாசகர்கள் ஒரு புத்தக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது அதைவிட பெருமை வேற எதுவும் கிடையாது. அதனால இதற்கு மேல் என்னோடு எதற்கும் அவர் போட்டிக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அது செப்பு பட்டயம் இல்லை தங்க பட்டயம் என்று பதிவு செய்தேன் என்று நான் அதுக்கு முன்னாடி ஒன்ன சொல்ல விரும்புகிறேன். நான் எவ்வளவு ஆர்வத்தோடு கவனத்தோடு அவருடைய பேச்சை தூத்துக்குடியில் இல்லைன்னா கூட நெல்லையில் இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதே சான்றுதான். ஏனென்றால் தொடர்ந்து தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் பெருமைகளுக்காகவும் நம்முடைய இலக்கியம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு இவற்றை நம்மிடமிருந்து தொடர்ந்து பிடுங்க நடக்கக்கூடிய முயற்சிகளை நம்மோடு நின்று தொடர்ந்து போரிடக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இன்று எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தெற்கின் எழுச்சி. நான் கூட நினைத்தேன், தெற்கின் எழுச்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லையா? கண்கூடாக நாம் தினம் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனத்தை அதை பதிவு செய்ய வேண்டிய நேரத்திலே இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய பெருமைகளை, நம்முடைய நிலையை நாம் பதிவு செய்வதில்லை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகளை செய்வோம், ஆனால் அதையெல்லாம் ஏதோ வாழ்க்கையில் தினம் நடக்கக்கூடிய அனுதினமும் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக மாற்றி அதை கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. வேற யாராவது செஞ்சதுக்கு கூட தான் கல்வெட்டை எழுப்பி பதிவு போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் நம்மை பற்றி பேச வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தெற்கின் எழுச்சி பற்றி பேச வேண்டும் என்று என்னை அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். தெற்கை பற்றி நம்ம பேசணும்னாலே, தென் மாநிலங்களை பற்றி பேச வேண்டும் என்றாலே அது மற்ற இடங்களில், இந்த நாட்டின் மற்ற பகுதிகளில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டது. தமிழை பற்றி பேசும் பொழுது தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று பெருமையோடு பேசுவோம். ஏன்னா நிறைய மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ற அந்த பெருமையை பெற்றிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்தியாவில்
கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்திற்கு கோடி கோடியாக, நூற்றுக்கணக்கான கோடிகளாக ஒன்றிய அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொன்மை இருக்கலாம், தொடர்ச்சி அந்த மொழிக்கு கிடையாது. இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேர் எழுந்து சமஸ்கிருதத்தில் பேசுங்கன்னு சொன்னா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழுக்கு என்று தொன்மையும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சில இடங்கள்ல பேசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது தமிழ்ல பாட தெரியுது. வீட்டில் சொல்லக்கூடிய பழமொழிகளை நினைவிலே வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய பல பகுதிகளில், மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், தமிழகம் என்று இன்று வரை சங்கம் வளர்த்த இந்த மதுரையிலே அன்று பேசிய அந்த மொழியின் தொடர்ச்சி இன்று வரை இந்த மண்ணிலே இருக்கிறது. இதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்திலே பேசிய மொழி என்னுடைய மொழி இல்லை. இன்று வரை நான் பேசக்கூடிய, என்னுடைய எதிர்கால தலைமுறை பேசக்கூடிய அந்த தொடர்ச்சி இருக்கக்கூடிய மொழி என்ற பெருமை பெற்ற மொழி தமிழ் மொழி. அந்த பெருமை இருப்பதால் தான் நமக்கும் பல பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தூத்துக்குடியிலே பேசிய வெங்கடேசன் அவர்கள் பேசும் பொழுது, இன்னைக்கு மகாராஷ்டிரால அவங்களுடைய மொழி, அந்த மொழிக்கு பேர் மோடி. நான் வேற எந்த அரசியலும் பேசல, ஆனா அந்த மொழியுடைய அவர்கள் எழுத்து வடிவதற்கு பேர் மோடி. அந்த எழுத்து வடிவம் இன்று அங்கே இல்லாமலே போய்விட்டது. மகாராஷ்டிரால அதை எழுதக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஹிந்தி திணிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். தேவநாகரி திணிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் மொழி போர் நடந்தது. இன்று வரை நம் எழுத்து வடிவம் பாதுகாப்பாக இருக்கிறது. எழுத்து வடிவம் மாறி இருக்கு அப்படின்னா அது காலத்தின் போக்கிலே மாறிய எழுத்து வடிவம். யாரும் நம்ம மேல கொண்டு வந்து எந்த எழுத்து வடிவத்தையும் திணித்து விடவில்லை. தமிழுக்கு என்று தனித்துவமான ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு, தென் மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை தாண்டி ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, தென் மாநிலங்களிலே ஒரு பாதுகாப்பு இருந்தது. வேறு ஒருவர் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலைகளை, இலக்கியத்தை நாம் விட்டு கொடுத்து விடவில்லை. இந்த பகுதியின் பாதுகாப்பு நம்முடைய மொழியை, இலக்கியங்களை, பண்பாட்டை, கலை வடிவங்களை பாதுகாத்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் பாதுகாப்பா இருந்திருக்கு. வெளியிலிருந்து யாரும் இங்க பெரிய அளவுக்கு ஆட்சி செய்து விடவில்லை, அதனால் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் இல்லை. இதற்கான நாம் கொடுத்திருக்கக்கூடிய விலை இருக்கிறது. அதையும் மீறி தமிழர்கள் இங்க யாரும் வரல, அதனால நம்ம இதுதான் உலகம், தமிழ்நாடு மட்டும்தான் உலகம், சேர சோழ பாண்டியர்களோடு எங்களுடைய உலகம் முடிந்து விட்டது என்று வாழ்ந்தோமா என்றால் இல்லை. உலகம் முழுவதும் நம்முடைய கப்பல்களை செலுத்தி வாணிகம் செய்தவர்கள் தமிழர்கள், கடாரம் கொண்டவர்கள் தமிழர்கள். எத்தனையோ நாடுகளுக்கு போர் படைகளை அனுப்பி அங்கே வெற்றி கொடியை நாட்டியவர்கள் தமிழர்கள். சேரனை பற்றி பேசும் பொழுது தமிழ் இலக்கியம் சொல்கிறது, அவனுடைய கலங்கள் போகக்கூடிய கடலிலே வேறு எந்த அரசனின் கலங்களும் போக முடியாது. அந்த அளவிற்கு கடலிலே ஆளுமை பெற்றவர்கள் சேரர்கள் என்கிறார்கள்.
பாண்டியர்களுடைய பிரதிநிதிகள் எவ்வன நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய பாண்டிய முத்துக்களுக்கு ஈடாக வேற எந்த முத்துக்களும் கிடையாது என்று யூதர்களின் புனித நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலை பத்தி நான் பேசல, ஆனா அந்த காலத்திலேயே பதிவு இருக்கிறது என்றால் இதை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கிறது. தமிழர்களுடைய முசிறி சேர நாட்டிலே இருக்கக்கூடிய துறைமுகம் உலகத்திலே மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. கொர்க்கை என்று வரிசையாக காவிரி பூம்பட்டினம், தமிழர்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கூட தன் ஆளுமையின் கீழே வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்முடைய அரசர்கள் போருக்கு படையை அனுப்பிய போது தான் வென்ற நாடுகளை அடிமைப்படுத்தியதில்லை. அங்கே இருக்கக்கூடிய மொழியை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை அவர்கள் அழித்துவிட வேண்டும் என்று எண்ணியதில்லை. வெற்றி பெற்றார்கள். தன்னுடைய வெற்றியை அங்கே நிலைநாட்டினார்கள். ஆனால் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை மதித்து அவர்களிடம் அந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு இனிமேல் எங்களோடு வியாபாரம் செய்யுங்கள், எங்களோடு நல்லுறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று காலனைஸ் பண்ணதில்லை. காலனிய அதிகாரத்தை அவர்கள் எந்த நாட்டின் மீதும் செலுத்தியதில்லை. விட்டு விட்டு வந்து மனிதர்களை மனிதர்களாக மதித்தவர்கள் தமிழர்கள் என்ற அந்த பெருமை நம் அரசர்களுக்கு உண்டு. இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, யாருக்கும் அடிமைகளாகவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள். காவேரி பூம்பட்டினத்தை பத்தி இலக்கியத்துல பேசும் பொழுது சொல்கிறார்கள், காவேரி பூம்பட்டினத்துக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வியாபாரம் மட்டும் செஞ்சுட்டு போல, வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் வசித்தார்கள். அவங்க வந்துட்டு தன்னுடைய பொருட்களை விற்றுவிட்டு அடுத்த கப்பல்ல ஏறி திரும்பி போல, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோடு தாங்களும் சேர்ந்து இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை தமிழர்களுடைய இந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. அப்பொழுது தமிழர்களுடைய உலக அறிவு, உலக உறவுகள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டவர்கள், தன்னுடைய நாட்டை பற்றி மற்றவர்கள் தெரியும்படி, போற்றும்படி, மதிக்கும்படி வாழக்கூடிய மனிதர்களாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் போய் யாரை கேட்டாலும் சொல்லு, யாரை வேணாலும் இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. நிலவுக்கு யார் முதல்ல போனதுன்னு கேட்டால் குழந்தை கரெக்டாக பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லுவாங்க? கரெக்ட், ஆம்ஸ்ட்ராங். ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய சில பேரை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, நல்ல வேளை அவங்களுக்கு நம்ம நிலால ஒரு பாட்டி இருக்குன்னு ஒரு கதை சொல்லி வளர்ப்போம் குழந்தைங்களுக்கெல்லாம், இல்லையா? அந்த கதையை அவங்களுக்கு யாரும் சொல்லலை. இல்லைன்னா முதல்ல போய் இறங்கினது நிலால இருக்க அந்த பாட்டி, அது திரும்பி வரவே இல்லை, அங்கே இருக்கு பாருன்னு இருப்பாங்க. இப்போ ஹனுமன் தான் முதலிலே நிலாவுக்கு போனவர் என்று கதை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே தலைவர்களாக இல்லை. ஏன்னா தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்திலே வந்தவர்கள், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் நமக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது. மத நம்பிக்கை இருந்தது. நாம் அரசர்களை போற்றினோம், மதித்தோம், புகழ்ந்தோம், யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்த கலக குரல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்திருக்கிறது. இதே மதுரையில் தான் கண்ணகி ஒரு அரசனை எதிர்த்து கேள்வி கேட்டார். வேற எங்கேயாவது ஒரு பெண் நீதிக்காக ஒரு அரசனை பார்த்து
கேள்வி கேட்டு முட்டாள் அரசனே என்று அவனை பார்த்து அழைக்க முடியுமா? வேற எங்கேயாவது உலக இலக்கியங்கள்ல படிச்சிருக்கோமா? இல்லை. அந்த அரசன் தான் தவறு செய்து விட்டவும் சாதாரண ஒரு சாமானிய மனிதர்களுக்கு தவறு இழைத்து விட்டோம் என்று உயிர் விட்ட கதைகளை கேட்டிருக்கிறோமா? இல்லை. புராணமாக இருக்கட்டும், சங்க தமிழ்ல கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை எதிர்த்து கேள்வி கேட்டு நீ சொன்னது தவறு என்று நக்கீரன் சொல்லக்கூடிய கதையை எழுதியது தமிழ்நாடு. அதனால இந்த கலக குரல்கள், இன்னைக்கு ஜாதி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பாதுகாக்க வேண்டிய விஷயம்னு பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சித்தர் மரபிலே ஜாதியை தூக்கி எறிந்திருக்கிறோம். எலும்புல தோல்ல ஜாதி என்னன்னு இலக்கம் இட்டிருக்கான்னு கேள்வி கேட்ட தமிழர்கள் நாம். ஒரு பெண் ஆண்டாள் இந்த சமூகம் சொல்லக்கூடிய திருமணம் இது எனக்கு வேண்டாம், நான் பெருமாளை நேசிக்கிறேன், வேறு யாரையும் நான் தொடமாட்டேன், வேறு யாரும் என்னை நெருங்க முடியாது, இந்த சமூகம் சொல்லக்கூடிய எந்த அமைப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று பாட்டு எழுதிய மண் இந்த மண். இப்படி எதுவாக இருந்தாலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதே திருவள்ளுவர் தான் சொல்றாரு, நீ பிறப்பால யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாயோ அதுதான் நீ யார் என்று நிர்ணயிக்கும் என்று ஜாதியை தூக்கி எறிந்த சமூகம் இந்த சமூகம். ஏனென்றால் கேள்வி கேட்க தெரிந்த சமூகம், அறிவியல் ரீதியாக சிந்திக்க தெரிந்த சமூகம். ஆதிச்சநல்லூர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக பெருமையோடு சொன்னார்கள், இனிமேல் உலக சரித்திரத்தை எழுத வேண்டும் என்றால் அது தமிழகத்தின் மண்ணிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று. அதற்கு காரணம் 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு ஆதிச்சநல்லூரிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த அரசியல் அடிப்படையிலான, நம்ம சும்மா சொல்லல, பல பேர் பல விஷயங்களை சும்மா சொல்லிட்டு போவாங்க. ஆனா முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எங்க நடந்ததுலாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கக்கூடிய பிரதமர்கள்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம முதலமைச்சர், நம்முடைய அரசு அப்படி சொல்லவில்லை. புளோரிடா, பூனா இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் லேப்ஸுக்கு அனுப்பி அந்த காலத்தை அறுதியிட்டு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் எல்லாருக்கும் முன்னாடி. அந்த இரும்பை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்க வேண்டும் என்று. அதை ஒரு உலோகம் என்று கண்டுபிடித்து அதை பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்து, அது திடமான உலோகம் என்று கண்டுபிடித்து, அதை எப்படி மண்ணிலிருந்து எடுத்து உருக்கி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதை செயல்படுத்தி இரும்பை பயன்படுத்துகிறார்கள் என்றாலே அடுத்த கட்டத்திற்கு போயிட்டாங்க. 5300 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்த நாகரீகம் தமிழ் நாகரீகம். அதனால அந்த அறிவியல் அறிவு, கேள்வி கேட்க தெரிந்த மனிதர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அதன் தொடர்ச்சி தான் இன்று இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் உருவாவதற்கு காரணம். ஏன்னா தொடர்ந்து யார் எந்த கருத்துக்களை இங்கே கொட்டிவிட்டு சென்றாலும் அதை சீர்தூக்கி பார்த்து தூக்கி எறிந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெளிந்த முடிவெடுக்கக்கூடிய மண் இந்த மண், மனிதர்கள் இந்த மனிதர்கள். கோயிலுக்குள்ள யாரும் வரக்கூடாது, நாங்க மட்டும்தான் இருப்போம், நாங்க மட்டும்தான் போக முடியும், கோயிலெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சில பேர் சொன்னாங்க ஒரு காலகட்டத்திலே. இப்பொழுது எல்லாரும் கோயிலுக்குள்ள வரலாம்,
என்ற நிலை வந்த பிறகு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் கோயில் அரசாங்கம் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்கவுங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்கவுங்க நடத்தட்டும். யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, அது அடுத்த கேள்வி. யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த கேள்விக்கு முன்னால் சில பேர் புதிய சரித்திரத்தை எழுதுகிறார்கள். நிறைய பாட புத்தகத்திலே புதுசா சரித்திரம் எழுதக்கூடியவர்கள் இங்கேயும் எழுதுகிறார்கள். மதுரையிலே முதலாக 1939 மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வைத்தியநாத ஐயர் அவர்கள்தான் கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கூட கக்கன் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் இல்லை என்று மறுக்கவில்லை. 39 கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. ஆனா அவங்க யாரும் கைது பண்ணப்படவில்லை, யாரும் சிறைக்கு அனுப்பப்படவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 20களின் ஆரம்பத்தில் 21, 22 காங்கிரஸ் மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானம் அப்பொழுது இருக்கக்கூடியவர்களால் நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் கருத்து பதிவு செய்யப்படுகிறது, மக்களிடையே விவாதத்துக்கு வருகிறது. பிறகு வைக்கத்துக்கு செல்கிறார், போராட்டங்களை நடத்துகிறார். இங்கே நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. 22 அவங்க கோயில்களை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மெட்ராஸ் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்பயே செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு மசோதாவை கொண்டு வரணும்னா அதை பற்றி தெரிந்தவர்களோடு கலந்து ஆலோசிப்பது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோட கருத்துக்களை கேட்பது, அதுக்கு பிறகு இந்த மசோதாவை சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவதுன்னு. எனக்கு ஒரு காலகட்டத்திலே நாடாளுமன்றத்திலும் அது நடந்தது. எனக்கு தெரியல, இப்ப சு வெங்கடேசனுக்கெல்லாம் செலக்ட் கமிட்டிக்கு ஏதாவது அனுப்புனதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்க பார்த்துருக்கோம். அவர் வந்த பிறகு இந்த புதிய ஆட்சியிலே செலக்ட் கமிட்டிக்கெல்லாம் எதுவும் போறதில்லை. ஏன்னா அங்க முடிவு பண்ணி வர பில்ல பெரும்பான்மை இருந்தால் பாஸ் பண்ணிடணும். ஆனா அப்பொழுதே ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருந்த நீதி கட்சி அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புது. 2 வருஷம் செலக்ட் கமிட்டி அதை பரிசீலனை செய்துவிட்டு 24 இந்த ஆக்டை கொண்டு வராங்க. அரசாங்கத்தின் கையிலே கோயில்கள், இந்த ஜெயின கோயில்களை எல்லாம் விட்டுட்டு இந்து கோயில்கள் அரசின் கைகளிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இது அரசாங்க சொத்து. அதனாலதான் 39 கோயில் நுழைவின் போது யாரும் கைது செய்யப்படவில்லை, சிறைக்கு அனுப்பப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 1929 தமிழ்நாட்டில் ஈரோடுல கோயில் நுழைவு என்ற அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது ஒரு பெண், நாகம்மையார் என்று பெரியாரின் இணையராக வாழ்ந்த பெண். பெரியார் அதை பத்தி பேசியிருக்காங்க. என்னுடைய மனைவி, இயக்க தோழர்கள் கோயில் நுழைவு எல்லா ஜாதியினரையும் அழைத்து கொண்டு சென்ற பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது, தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்காடு மன்றத்திலே வழக்கு அறிஞர்களை வைத்து வாதாடித்தான் நான் அவர்களை மீட்டெடுத்தேன் என்று அவரே பதிவு செய்கிறார். அதுவரைக்கும் அவர் தர்மகர்த்தாவாக இருக்கிறார். கடவுளை பற்றி அவருக்கு எனக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய நிர்வாகத்தை சரியாக செய்தேன். என்னுடைய குடும்பத்தினர் பல லட்சங்களை கோயில்களுக்காக செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கோயில்களிலே வேறு இனத்தவரை, ஜாதியினரை அனுமதிக்கவில்லை.
நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மாற்றங்கள் எதையுமே அவர்கள் அனுமதிக்கவில்லை. மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலே மனிதர்களாக நான் இருக்க விரும்பவில்லை, நான் வெளியே வந்து விட்டேன் என்று பதிவு செய்கிறார். அதனால தமிழ்நாட்டில் முதல் கோயில் நுழைவு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது நாகம்மையார் என்ற ஒரு பெண். பெண்கள் சங்கத்துல பாட்டு மட்டும் எழுதல, போராட்டங்களிலும் முன்னணியிலே நின்று போராடிய மண்தான் இந்த தமிழ்நாடு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்படி எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ கலகங்களுக்கு முன்னோடியாக, மாற்றங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய மண் தான் இந்த தமிழ்நாட்டு மண். அதனாலதான் இன்னைக்கு தெற்கு உயர்ந்து கொண்டே போகிறது, எழுந்து கொண்டே போகிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே, இந்த திராவிட இயக்கத்தின் அடியொற்றி வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தான் ஃபர்ஸ்ட் ஐடி பாலிசி யாருமே யோசிக்கல. கம்ப்யூட்டர்ஸை பத்தி, தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி யாருமே சிந்திக்காத ஒரு காலகட்டத்திலே திருக்குவளையிலே ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு மனிதன் தான் சிந்தித்தார். பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சிலிகான் வேலையிலையும் ஐடியிலையும் வேலைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமையோடு அங்கே செல்கிறார்களே, அதற்கு வித்தவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே வந்தவர். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் $1 trillion எக்கானமி அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று ஒப்பீட்டை சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு காலகட்டத்திலே தமிழன் தன்னுடைய மொழியை, தன்னுடைய பெருமைகளை, ஏன்னா இந்த மண் மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண். சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கணும்னா பல ஊர்கள்ல இருந்து வந்து புலவர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் என்று அத்தனை பேரும் வந்து இங்கே வாழ்ந்த மண். எல்லோரையும் அழைத்து மொழியை கொண்டாட வேண்டும் என்று நினைத்த மண். அதுதான் தமிழுடைய பாரம்பரியம். தமிழை, தமிழின் வீரத்தை, தமிழின் பெருமைகளை நம்முடைய வேந்தர்கள் பாதுகாத்தார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சுது எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியம், எந்த அளவிற்கு வியாபாரம் முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு ஜெர்மனிக்கு போய் தொழில் முதலீடுகளை கொண்டு வருகிறது. ஆக்ஸ்போர்ட்ல போய் பெரியாரை பற்றி, தமிழகத்தை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்திலே அங்கிருந்தும் முதலீடுகளை கொண்டு வருகிறார். அதனால தமிழின் பெருமை, தமிழ் மொழியின் பெருமை, தமிழின் தொடர்ச்சி, நம்முடைய உரிமைகள் தொடர்ந்து நமக்கு தர வேண்டிய, தமிழன் கிட்ட இருந்து இன்னொரு விஷயத்தை எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னா எல்லா நாடுகளுமே நல்லா இருக்கும். அது அமெரிக்காவா இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும். காவிரி பூம்பட்டினத்துல அங்கே வியாபாரம் செய்த வியாபாரிகளை பற்றி ஒரு பதிவு இருக்கிறது. கொண்டி என்று நினைக்கிறேன், காவிரி பூம்பட்டினம். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தன்னுடைய பொருள் இன்னொருத்தருடைய பொருள் வேறுபடுத்தி பார்த்ததில்லை. தன்னுடைய பொருளுக்கு எப்படி விலை நிர்ணயம் செய்து மரியாதையோடு அது வாங்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல தான் வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் அதே மரியாதை கொடுத்து வாங்குவார்களாம். தன்னுடைய பொருள் மற்றவருடைய பொருள் வேறுபடுத்தி பார்க்காதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்றார்கள். இந்த பாடத்தை ஒன்றிய அரசாங்கம், மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் கற்றுக்கொண்டால், தமிழன் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் இந்த நாடு மட்டுமல்ல இந்த உலகமும் எழுச்சி பெறும்.